பேரவைத் தலைவர்களே, ஒரு சந்தேகம். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் இப்போ சொன்னார், நாங்கள் 100 நாளில் 63,000 பேருக்கு சமூக நலத்திட்டங்கள் கொடுத்துருக்கோம் சொன்னாங்க. இவங்க ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதத்தில் அதிகாரிகளை மாற்றி எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளை மாற்றி விட்டு எப்படி இவங்க 63,000 பேருக்கு நாங்கள் சமூக நலத்திட்டம் கொடுத்துருக்கோம் என்று ஒரு சந்தேகம் தான். அது எப்படின்னு தெரியல. ஏன்னா 63,000 பேருக்கு அப்ளிகேஷன் வாங்கணும், அது ப்ராசஸ் பண்ணணும், அதை வெரிஃபை பண்ணணும், எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி செஞ்சு சமூக நலத்திட்டம் கொடுத்தாங்களா? ஆக நாங்கள் செஞ்சு வச்சதை நீங்கள் சொல்றீங்களா? அங்கே சந்தேகம் தான். மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூக நலத்திட்டத்தின் மூலமாக நாம் ஒதுக்கப்படுகிற நிதி 35,60,000. ஆனால் நாங்கள் 3 மாதத்தில் இது வேகப்படுத்தி இருக்கிறோம். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். 15 இல்லை, நீங்க சும்மா நீங்க எனக்கு நாங்கள் பதில் சொல்ற கொடுங்க. நீங்க இது பாருங்க, சொல்றதுக்கு விடுங்க ப்ளீஸ். 3 மாத காலத்தில் எப்படி செயல்படுத்த என்பதற்கு காரணம், வருகின்ற மனுக்களை 15 நாட்கள் முடிக்கப்பட வேண்டும் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே வட்டங்கள் அளவில் உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல, அனைத்து வட்டங்கள் இது வேகப்படுத்தி இருக்கிறது. அதன் மூலமாகத்தான் இந்த பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த புள்ளிவிவரம் தவறாக இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டலாம். மாண்பு உறுப்பினர் தளவாய் சுந்தரம். மாண்பு உறுப்பினர் தளவாய் சுந்தரம் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் தளவாய் சுந்தரம் பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். 2017 1020 கோடி ரூபாய் இருந்ததை மாண்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 4,622 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஆக அந்த 4 ஆண்டு காலத்தில் அதனுடைய ஏற்றம் என்பதை நீங்கள் பார்த்துக்கணும். நான் ஏற்கனவே முதலே சொல்லிட்டேன், வருவாய்த்துறை பேசும்பொழுது பேக்லாக் மட்டும் கிட்டத்தட்ட 25 லட்சம் இருக்கு. தயவு செய்து அந்த பேக்லாக்கை முதல்ல ரெக்டிஃபை பண்ண பாருங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1028 இருந்ததை 4,068 மாற்றுறாங்க. ஆகவே தயவு கூர்ந்து இருக்கக்கூடிய பேக்லாக்கை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க.